சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம் தமிழ்ச்சோலையானது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு புதிய வகுப்பு தொடங்க இருக்கிறாங்க. வருகின்ற மார்ச் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புதிய வகுப்பு தொடங்க இருக்குதுங்க. நேரடி பயிற்சி வகுப்பும் இருக்குது, இணைய வழி பயிற்சி வகுப்பும் இருக்குங்க. இந்த வகுப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா யூனிட்டுமே மூல நூல்களை வைத்து ஒவ்வொரு தலைப்பு வாரியாக விடாமல் அனைத்துமே மூல நூல்களை பேஸ் பண்ணி தான் நம்ம நடத்துகிறோங்க. தேர்வும் அதே போல் மூல நூல்களில் இருந்து எடுக்கக்கூடிய வினாக்கள் தாங்க. இந்த காணொளியில் நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த முதல் நாள் நேரடி பயிற்சி வகுப்பில் இணையக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம ஒரு ஆஃபர் கொடுக்குறோம். என்ன ஆஃபர் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த நூல்கள் ஒரு 15 நூல்கள் வருதுங்க. இந்த 15 நூல்களும் நம்ம இந்த முதல் நாள் நேரடி பயிற்சி வகுப்பில் இணையக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம இது ஃப்ரீயாக கொடுக்குறோங்க. ஆனால் பொதுவாக நேரடி பயிற்சி வகுப்பாக இருந்தாலும் இணைய வழி பயிற்சி வகுப்பாக இருந்தாலும் நண்பர்களுக்கு நம்ம தமிழ்ச்சோலையில் போட்டிருக்கிற 12 நூல்கள், சங்க இலக்கியம் முதல் இக்கால இலக்கியம் வரைக்கும் மிக விரிவான தகவல்கள் அடங்கிய 12 நூல்கள் நம்ம தமிழ்ச்சோலையின் சார்பாக போட்டிருக்கோங்க. இந்த 12 நூல்களுமே இணைய வழியில் இணைந்தாலும் சரி, நேரடி பயிற்சி வகுப்பில் இணைந்தாலும் சரி, நீங்கள் செலுத்தக்கூடிய கட்டணத்துக்குள்ளே இந்த 12 நூல்களுமே வந்துடுங்க. அது இல்லாமல் இப்போ நேரடி பயிற்சி வகுப்பில் முதல் நாள் இணையக்கூடிய நண்பர்களுக்கு மட்டும் ஒரு ஆஃபர் என்னென்னா, இந்த 15 நூல்கள் கொடுக்குறேங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அலகு 1 திராவிட மொழிகள் 1, 2 ஒரு 2 நூல்கள் கொடுக்குறேங்க. இப்போ அலகு 1க்கு 2 நூல் படித்தால் போதுமானதா அப்படின்னு ஒரு வினா எழுப்புனீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் என்னென்ன நூல்கள் படிக்கணும், எதெல்லாம் ரொம்ப இன்றியமையாத நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு காணொலியே போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ எல்லா யூனிட்டுக்குமே நம்ம முழுமையாக மூல நூல்கள் கொடுக்கணும்னா மூல நூல்களுடைய காஸ்ட்டே பார்த்திங்கன்னா 15,000 அந்த மாதிரி வருங்க. அப்படி நம்ம தர முடியாது, அது யாராலையுமே தர முடியாதுங்க. அப்படின்னா நம்ம பயிற்சி கட்டணத்தினுடைய தொகையை அதிகரித்து வேணால் கொடுக்கலாம். அதனால் அது நம்ம தர முடியாதனால தான் அதிலிருந்து இன்றியமையாத 2 நூல்கள் கொடுக்குறோங்க. அலகு 7 முழுமையாகவே கொடுக்குறோம். இந்த யூனிட் ஃபுல்லாக கவர் ஆகிடும் உங்களுக்கு. இலக்கண நூல்கள் 7 கொடுக்குறோம். தொல்காப்பியம், எழுத்து, சொல், பொருள் அது கொடுக்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நன்னூல், எழுத்து, சொல், யாப்பருங்கலக்காரிகை, அகப்பொருள் விளக்கம், புறப்பொருள் வெண்பாமலை, தண்டி அலங்காரம், இது எல்லா நூல்களுமே இந்த யூனிட் ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துருவோம். அலகு 8க்கு திறனாய்வு நூல்கள் முக்கியமான 2 நூல்கள் கொடுக்குறேங்க. அது படித்தாலே பெரும்பான்மை போதுமானது. ஒரு 80% மேலே அதுவே போதுமானது. அந்த மாதிரி முக்கியமான திறனாய்வு நூல்கள் 2 கொடுக்குறேங்க. அடுத்தது அலகு 9க்கு நாட்டுப்புறவியல் சார்ந்த 2 நூல்கள், இதுவும் அதே மாதிரி தாங்க. இந்த 2 நூல்கள்லேயே நிறைய செய்திகள் இருக்குது. இது படித்தாலே ஒரு 80-90% நம்ம இதில் அடிச்சிடலாம். ஸோ இதில் ஒரு 2 நூல்கள் கொடுக்குறோம். அலகு 10 பார்த்திங்கன்னா வானொலி, தொலைக்காட்சி, இணையத்தமிழ், கணினி தமிழ், தொல்லியல், திரைப்படம், இந்த மாதிரி நிறைய தலைப்புகள் இருக்குது அலகு 10. அதில் எல்லா தலைப்புக்கும் நம்ம கொடுக்க முடியாதுங்க. அதில் ஒரு 2 நூல்கள் கொடுக்குறோம். இது ஆஃபர் அப்படிங்கிறனால தொல்லியலுக்கு ஒரு நூலும் இதழியலுக்கு ஒரு நூலும் கொடுக்குறோம். இது இல்லாமல் வானொலி, தொலைக்காட்சி மற்றதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பிரிண்ட் மெட்டீரியல் கொடுப்போம். நம்ம ரெடி பண்ண பிரிண்ட் மெட்டீரியல் உங்களுக்கு வந்துடும். புத்தகமாக வராமல் நம்ம ரெடி பண்ண மெட்டீரியல் உங்களுக்கு கொடுப்போம் அலகு 10ங்க. இந்த மொத்தம் இந்த 15 மூல நூல்களும். அடுத்தது அலகு 10 சில தலைப்பு, வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படம், இந்த தலைப்புகளுக்கெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண மெட்டீரியல் நம்ம கொடுப்போங்க. இது முதல் நாள் நேரடி பயிற்சி வகுப்பில் இணையக்கூடிய நண்பர்களுக்கு மட்டும் இந்த ஆஃபர் நம்ம கொடுக்குறோங்க. இது இல்லாமல் நம்ம 12 நூல்கள் எப்பொழுதும் போல் எல்லோருக்குமே வந்துடும். ஸோ நம்ம பயிற்சி வகுப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம நடத்துகிற எந்த ஒரு தலைப்புமே மூல நூல்களில் வச்சு தான் நம்ம நடத்துவோம். இணைய வழி பயிற்சி வகுப்பும் நேரடி பயிற்சி வகுப்பும் ஒரே மாதிரி டீச்சிங் மெத்தடாலஜி தாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. தேர்வு, நடத்தும் விதம், நடத்துறது, டாபிக் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குங்க. என்னன்னா நேரடி பயிற்சி வகுப்பில் நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பக்கமாக பார்த்துக்கிறோம். அதுதான். இணைய வழி பயிற்சி வகுப்பில் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் நம்ம ஒரு பக்கம் இருப்போம். இருந்தாலும் அதுலேயும் நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம வீடியோ ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். மைக் ஆன் பண்ணி உங்களுக்கான சந்தேகங்களை நம்ம கேட்டுக்கலாங்க. தேர்வு முறையும் 2 பேருக்கும் ஒரே மாதிரி தாங்க. மொபைல் அப்ளிகேஷனில் நீங்கள் தேர்வு எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் நேரடி பயிற்சி வகுப்புக்கு வந்தாலுமே தேர்வு ஆன்லைனில் எழுதுகிற மாதிரி தான் இருக்குங்க. தேர்வுக்கு நம்ம ஹார்ட் காப்பி கொஷின் பேப்பரை பேப்பர்ஸாக கொடுக்குற மாதிரி நம்ம தமிழ்ச்சோலையில் கிடையாதுங்க. ஸோ இந்த பயிற்சி வகுப்பானது உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். இன்னும் தேர்வுக்கு ஒரு 8 மாதங்கள் கால அவகாசம் இருக்கிறதுனால இப்போ நம்ம தொடங்கினா கூட இந்த 8 மாத கால அவகாசத்தில் ரொம்ப நல்ல முறையில் நம்ம படித்துக்கொள்ள முடியும். ஸோ இந்த காணொளி பார்க்கக்கூடிய
நண்பர்கள் நீங்கள் பயிற்சி வகுப்பில் சேரணும்னு விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம். இது நேரடி பயிற்சி வகுப்பில் இணையக்கூடிய நண்பர்களுக்கு மட்டும் அந்த வாட்ஸ்அப் லிங்க். நீங்கள் அப்படி இருக்கிறவங்க மட்டும் அந்த லிங்க்கில் நீங்கள் இணைஞ்சு அந்த குரூப்பில் வந்துக்கலாம். மற்றபடி மற்றவர்கள் அதில் வரணுங்கிற அவசியம் கிடையாது. நாங்கள் நேரடி பயிற்சி வகுப்புக்கு வரோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அதில் இணைஞ்சிக்கலாம். கரூர் மாவட்டம், நம்ம ஊர் வேலாயுதம்பாளையங்க. அந்த ஊரில் தான் நம்ம இந்த பயிற்சி வகுப்பு தொடங்க இருக்கிறோம். வருகின்ற மார்ச் 30 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு இந்த பயிற்சி வகுப்பு தொடங்க இருக்குது. எந்த ஊரில் எங்கேருந்து வந்தாலும் நம்ம கரூரில் ரயில் போக்குவரத்து வசதி இருக்குங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இது தேசிய நெடுஞ்சாலை NH44 இருக்கிறதுனால எங்கே இருந்தாலும் வருவதற்கான பேருந்து வசதியும் உண்டு, ரயில் வசதியும் உண்டு. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதேனும் தகவல்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலை எண் இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த தமிழ்ச்சோலை எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஐயங்களை கேட்டுக்கொள்ளலாம். வகுப்பில் இணைய முடியாத நண்பர்களுக்கும் நம்ம தொடர்ந்து யூடியூப்பில் இந்த புதிய பாடத்திட்டத்தின்படி நிறைய காணொளிகள் பதிவிடுறோம். இதுக்கு முன்னாடியும் பதிவிட்டிருக்கோம், இனிமேலும் நம்ம தொடர்ந்து பதிவிடுவோம். ஸோ வகுப்பில் இணையலைனாலும் பரவாயில்ல, நம்ம போடுற காணொளிகளை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகுந்த பயனுள்ள முறையில் இருக்கும். தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.